Hey people, welcome back to our channel. It's our 73rd part under Advanced English Expressions playlist. And இன்னைக்கு 73rd partல 10 advanced super duper expressions தமிழ் மூலியமா நம்ம பார்க்க போறோம். மிஸ் பண்ணாதீங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டே டு டே லைஃப் யூஸ் பண்றதுக்கு. So do watch it till the end and learn something new this day. So before getting into the topic, I just wanted to remind you that spoken English full course videos are available and in the right from May month வந்துட்டு நான் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், மோஸ்ட் ஆஃப் யூ ஹவ் பாட் அண்ட் கிவன் மீ ravishing ரிவ்யூஸ். வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, யூட்டிலைஸ் த ஆஃபர் பிகாஸ் த ஆஃபர் இஸ் கோயிங் டு எண்ட் சூன். ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபுல் கோர்ஸ் வீடியோஸ் இந்த ஒரு கம்மியான ரேட்டுக்கு ஒரு ஆஃபரில் வந்து நீதர் வில் கிவ் யூ. மற்ற சேனல்லையும் கேட்டு பாருங்கள், இன்ஸ்டியூட்டில் போய் கேட்டு பாருங்கள், யாருமே வந்து இவ்வளோ ஒரு கம்மியான ஒரு ஆஃபரில் வந்துட்டு நோபடி வில் கிவ் யூ. யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி, நாட் ஓன்லி டு யூ பட் ஆல்சோ டு த பீப்புள் ஹூ இஸ் கோயிங் டு கம் நெக்ஸ்ட் டு யூ. எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் வீடியோஸ் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் டில் யுவர் டெத். உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So if you guys are interested, just do ping me on WhatsApp. I'll let you know how to buy this. Alright, let's get started. உனக்கு வேண்டிய நேரத்தை எடுத்துக்கோ, ஆனால் எனக்கு சரியான பதிலை சொல்லு. டைம் இஸ் ஆன் யுவர் சைட் பட் ஐ நீட் அ ரைட் ஆன்சர். டைம் இஸ் ஆன் யுவர் சைட் பட் ஐ நீட் அ ரைட் ஆன்சர். வெல், டைம் இஸ் ஆன் யுவர் சைட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், விச் மீன்ஸ் வேண்டிய நேரத்தை எடுத்துக்க சொல்கிறது. நம்ம நார்மலாக இங்கிலீஷில் வந்து டேக் யூர் ஓன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அதை டிஃப்ரெண்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா டைம் இஸ் ஆன் யுவர் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த செகண்ட் ஒன், பேசுறதை நிறுத்து, நான் கவனிக்க போகிறதில்ல. கட் இட் அவுட், ஐம் நாட் கோயிங் டு லிசன். கட் இட் அவுட், ஐம் நாட் கோயிங் டு லிசன். இல்லைனா கட் இட் அவுட், ஐம் நாட் கன் லிசன். ஐம் நாட் கன் லிசன். ஸோ கட் இட் அவுட் இஸ் ஒன் வி ஹவ் யூஸ்ட், விச் மீன்ஸ் ஸ்டாப் டாக்கிங். ஒருத்தர் பேசிகிட்டே இருக்காங்க, ஏய் முதல்ல நிறுத்து, பேசாத நிறுத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ரேஸாக நம்ம என்ன சொல்லலாம்னா, ஹே கட் இட் அவுட், ஹே கட் இட் அவுட் மேன், பேசுகிறத நிறுத்து அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அண்ட் தென், அடுத்தவங்கள அவதூறாக பேசாத ஆர் அடுத்தவங்கள தவறாக பேசாத. டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். ஸோ ஸ்பீக் இல் ஆஃப் சம்திங் ஆர் சம்ஒன் அப்படின்னா டு ஸ்பீக் ராங் அபவுட் சம்ஒன் அப்படின்னு அர்த்தம். ஒருவரை தவறாக பேசுறது இல்லைன்னா அவதூறாக பேசுறது அப்படின்னு அர்த்தம். இது நம்ம நியூஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஸ்பீக் இல் ஆஃப் அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. See guys, so phrases வந்து நான் எக்ஸாம்பிள் தான் தரேன். It doesn't mean that you can use all these phrases as per my pattern. அப்படிலாம் கிடையாது. You can use as per your wish. நீங்கள் எல்லா டென்சஸில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், ஜெரண்ட் ஃபார்மில், ஐ மீன் கண்டினியூஸ் டென்ஸில் ஹீ ஸ்பீக்கிங் இல் ஆஃப் மீ. ஸ்பீக்கிங் ஐஎன்ஜி ஜெரண்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ரெசன்ட் கண்டினியூஸில். ஹீ ஸ்பீக்கிங் இல் ஆஃப் மீ, அவன் என்னை பற்றி தப்பாக பேசுகிறான், தவறாக பேசுகிறான், அவதூறாக பேசுகிறான். ஹீ ஹேஸ் ஸ்போக்கன் இல் ஆஃப் மீ, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். கொடுக்கப்பட்ட ஃப்ரேஸ், அது கிவன் ஃப்ரேஸை வந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் பிளெண்ட் இட் ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் ஜஸ்ட் பிளெண்ட் இட். ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை விட்டு போகும்போது நான் தனியாக தவிப்பேன். when you go I'll be left high and dry. when you go I'll be left high and dry. High and dry is a phrase we have used here. And this means that to put someone or something in a difficult situation without any help. ஒருத்தரை தவிக்க விடுறது, அவ்வளோதான். நம்ம தமிழில் எந்த உதவியுமே இல்லாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்துட்டு ஒருத்தர் அப்படியே நம்ம தவிக்க விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா they'll be in high and dry. And then, அவளுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவள் ஸ்கூலுக்கு வரல. As she was out of sorts, she didn't come to school. As she was out of sorts, she didn't come to school. ஸோ அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ் அப்படின்னா நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு அர்த்தம். உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன சொல்லுவீங்க? ஐ எம் நாட் வெல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆர் ஷீ இஸ் நாட் வெல், ஹீ இஸ் நாட் வெல் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த நாட் வெல்க்கு பதிலாக ஐ எம் அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ், ஷீ இஸ் அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ், ஹீ இஸ் அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ். இதே பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஸ் அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ் எஸ்டர்டே, ஷீ வாஸ் அவுட் ஆஃப் ஷார்ட்ஸ் எஸ்டர்டே. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். தென், நீ என்ன செம்ம கடுப்பேத்துற, என் கண்ணு முன்னாடி நிற்காத. You're driving me nuts. Get out of my sight. You're driving me nuts. Get out of my sight. Driving someone nuts. To drive someone nuts அப்படின்னா to make someone angry or to make someone upset.
செம்ம கடுப்பேத்துறது அப்படின்னு அர்த்தம். நீ என்ன செம்ம கடுப்பேத்துற, இந்த மாதிரி ஒரு டோனில் சொல்லும் போது ஓ யூஆர் மேக்கிங் மீ ஆங்க்ரி அப்படின்னு சொல்கிறத விட ஏய் யூஆர் டிரைவிங் மீ நட்ஸ் பிளடி. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அண்ட் தட்ஸ் வாட் நான் வந்து சொல்கிறேன். ஃப்ரேசஸ் நிறைய லேர்ன் பண்ணுங்கள், எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய லேர்ன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு we have got plenty of phrases, slangs, expressions on our channel. செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் இல்லாததுங்கிறது எதுவுமே இல்லை. we have everything. செக் அவுட் பண்ணி பாருங்கள், நிறைய லேர்ன் பண்ணுங்கள். ஸ்பீக் வெல். when you speak with someone they have to say actually fine நல்லா பேசுகிறான், he or she is speaking well அப்படின்னு சொல்கிற அளவுக்கு you have to try until you get succeed. That's a mantra. Alright, getting back to the topic. அவன் வழி தவறி போயிட்டான், அதாவது அவனோட இலக்கை மறந்துட்டான், அவனை நம்ம இனிமேல் பிடிக்க முடியாது. He has gone off track, we can't catch him anymore. He has gone off track, we can't catch him anymore. Alright, gone off track is a phrase we have used here, which means to forget about the future goal. நம்மளோட ஃபியூச்சர் கோல், எய்ம், ஆம்பிஷன், டார்கெட், வாட் எவர் எல்லாத்தையும் மறக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது வந்து இலக்கம் மறக்கிறது, வழி தவறி போகிறது. நம்ம தமிழில் சொல்லுவாங்களே, அவன் வழி தவறி போயிட்டான் லைஃப்பில் அப்படின்னு. ஸோ அதுதான் கான் ஆஃப் ட்ராக். இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஹி ஹஸ் கான் ஆஃப் ட்ராக், யூ வில் கோ ஆஃப் ட்ராக், இந்த மாதிரிலாம் நீங்கள் மாற்றிக்கலாம். வெல், இந்த நெக்ஸ்ட் ஒன், நீ நடந்ததை மறக்கணும், அப்போ தான் உன் லைஃப் நல்லாயிருக்கும். You have to get over it, only then your life will be well and good. You have to get over it, only then your life will be well and good. So get over it அப்படின்னா to forget the past அப்படின்னு அர்த்தம். நடந்ததை மறந்துரு. You have to forget அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக you have to get over it அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். Well, the next one, ஹே என்ன சொல்ல வரியோ அதை வாயை திறந்து சொல்லு, எனக்கு நேரம் இல்லை. Hey, just spit it out, I have no time. Hey, just spit it out, I have no time. So spit it out அப்படின்னா say what you're trying to say அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்ல வரையோ அதை சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல, என்ன சொல்ல வரையோ சொல்லு, வாயில் என்ன தான் வச்சிருக்கு, கடுப்பேத்தாத, எனக்கு டைம் இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஸ்பிட் இட் அவுட் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் ஒரு டீச்சர் வந்து இஃப் அ டீச்சர் ஆஸ்க்ஸ் அ கொஸ்டின் டு அ ஸ்டூடெண்ட், அவன் பதிலே சொல்ல மாட்டான். ஹி நெவர் ஓப்பன்ஸ் ஹிஸ் மவுத் ஆர் ஹெர் மவுத், he or she. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், வாயை திறந்து சொல்லு, என்ன வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்பிட் இட் அவுட், ஸ்பிட் இட் அவுட். Well, here comes the last one. அவன் ஒரு விசித்திர பிறவி, அவனை உன்னால் புரிந்து கொள்ளவே முடியாது. He is an odd ball that you can't understand him. He is an odd ball that you can't understand him. So oddball is a slang we've used here, which means weirdo ன்னு அர்த்தம். Weirdo or a strange person அப்படின்னு அர்த்தம். Stranger கிடையாது. Make sure stranger அப்படின்னா தெரியாதவங்க, unknown person அர்த்தம். அந்த மாதிரி மீனிங் இல்லை. அவன் பார்க்குறவே விசித்திரமாக இருப்பான், ஸ்ட்ரேஞ்சாக இருப்பான், அவங்கள வந்து வியர்டோன்னு சொல்லலாம். இன்னொரு ஸ்லாங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்பால் அப்படின்னு டினோட் பண்ணலாம். நம்ம தமிழில் ஒரு விசித்திர பிறவி, எவனோ ஒருத்தர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ணிகிட்டே இருந்தான் அப்படின்னா நீ என்னடா விசித்திர பிறவியாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆட் பால் இல்லைன்னா வியர்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் டினோட் பண்ணலாம். கைஸ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம சேனலில் இருக்குது, இன்னும் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸ்டே டியூன் வித் आवर சேனல். See you on the next video. Until then, bye bye, take care.